அதாவது பிரயாணத்தில் இருந்தவராகவும் சரி, ஒரு நோய் வந்ததின் காரணமாக சரி, அதனால் இவர்களுக்கு நோன்பு விலக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே போல உதிரி போக்கு இருக்கக்கூடிய பெண்கள், நிஃபாஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அதே போல மாதவிட காலத்தில் இருப்பவர்களுக்கும் இதேதான் இந்த நிலைமை. ஒரு சாரார் இருக்கிறார்கள், தங்கள் நோன்பை பாதியிலேயே மனோ இச்சையின் காரணமாக நோன்பை முறித்தவர்கள். இவர்கள் யார்? எடுத்துக்காட்டாக உடலுறவு கொண்டவர், அல்லது விந்தை வெளியேற்றினவர், அல்லது வேண்டுமென்று சாப்பிட்டவர், வேண்டுமென்று பருகினவர். இவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே அந்த நோன்பை தன்னுடைய மனோ இச்சையின் காரணத்தினால் நோன்பை என்ன செய்து விட்டார்? நோன்பை முறித்து விட்டார். இவர்கள் அனைவர்களும் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? கதா செய்ய வேண்டும். அந்த நோன்பை மறுபடியும் பிடிக்க வேண்டும். இது அவர்கள் மீது வாஜிபாக இருக்கின்றது. நோன்பு என்பது ஒரு சாராருக்கு அந்த நேரத்தில் அவருடைய ஹக்கு இருக்காது. மாறாக வேறு ஒரு நேரத்தில் அதை செய்து விட வேண்டும். அந்த ஒரு நேரத்தை இல்லை என்பதனால் அவர் மீது எப்போதுமே இல்லாமல் போய்விடாது.